எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இப்போது 12 ராசிக்காரர்கள், மேஷம் முதல் மீனம் ராசிக்காரர்கள், மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிக்காரர்களுக்கு 2025 பிப்ரவரி மாதம் என்ன மாதிரியான பலன்கள் இருக்கும் அப்படிங்கிறத இப்போ பார்த்துடலாம். முதல்ல மேஷம். மேஷராசிக்காரர்களுக்கு நல்ல மாற்றங்கள் இருக்கக்கூடிய தன்மைகள் இந்த பிப்ரவரி மாதத்திலே இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, கடந்த 2 மாத காலமாக நீச்சம் என்கின்ற நிலைமையிலிருந்து வந்த உங்களுடைய ராசிநாதனாகிய செவ்வாய் ஒரு வாரமாகவே அந்த நீச்ச நிலைமையிலிருந்து மாறி அப்படியே 3ஆம் இடத்துல வலிமையான ஒரு அமைப்பில் இருக்கிறார். அதைவிட மேலாக 2-12 என்று சொல்லப்படக்கூடிய குருவும் சுக்கிரனும் இந்த மாதம் முதல் பரிவர்த்தனையாகி இருக்கின்ற நிலைமை. 12ஆம் இடத்துல சுக்கிரன் உச்சமாக இருக்கக்கூடிய அமைப்பு நற்பொருள் சேர்க்கை போன்ற அமைப்புகளை அப்படியே கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஆகவே மேஷராசிக்காரர்களுக்கு வீட்டில் நல்ல பொருள் வாங்கக்கூடிய அமைப்பு, அவரவர்களுடைய ஒரு தகுதிக்கேற்ப, அவரவருடைய இருப்பிடம் வசதிக்கேற்ப வீட்டிற்கு தேவையான டிவி, ஃப்ரிட்ஜு போன்ற விஷயங்களை வாங்கக்கூடிய தன்மை, ரொம்ப நாளாக வாங்கணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்த கார் போன்ற வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு, அதற்கான வருமானம் வந்தால் தானே உங்களுக்கு செலவு பண்ண முடியும். ஆக சுப செலவுகள் 12ஆம் இடத்துல சுக்கிரன் உச்சமாக இருக்கக்கூடிய அமைப்பில் மிகப்பெரிய நல்ல ஒரு மாதமாகவே இந்த பிப்ரவரி மாதம் கண்டிப்பாக இருக்குங்க. 11ஆம் இடத்துல சனி பகவான் வலுத்து இருக்கிறதும், ராகு பகவான் கூட கொஞ்சம் பார்த்தீங்கன்னா 6-12 இருக்கக்கூடியவர் இன்னும் ஒரு மாதத்தில், அடுத்த மாதம் ஏப்ரல் மாதம் ஆரம்பத்திலேயே 11ஆம் இடத்திற்கு வர்றதும் ஒரு நல்ல நிலைமையை கொடுக்கக்கூடிய அமைப்பு. பெரிய சோதனைகள் எதுவும் கண்டிப்பாக மேஷராசிக்காரர்களுக்கு இருக்காது என்பது தான் உண்மை. எல்லாவற்றிலும் ஒரு நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மைகள் நிச்சயமாக உண்டு. 3ஆம் இடத்துல செவ்வாய் இருப்பது என்பது முயற்சிகளை குறிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இது வரைக்குமே என்னென்ன முயற்சிகள் உங்களுக்கு நடக்கலையோ, ஒரு விஷயத்தை செஞ்சேங்க, அது பலன் முழுமையாக கிடைக்கல, ஒரு இடத்துல ஒருத்தரை பார்க்க போனேன், பார்த்துட்டேன், ஆனால் அவர் மூலமாக வரக்கூடிய சில விஷயங்கள் வரல என்கின்ற மாதிரியாக பாதியாக முயற்சிகள் தோல்வி அடைந்து கொண்டிருந்த அத்தனை அமைப்பும் இந்த மாதம் பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு முழுமையாக நல்ல விதமாக அமையக்கூடிய ஒரு சுப மாதமாக பிப்ரவரி மாதம் அமையுங்க. கடன் தொல்லைகள் பெரியவர்களுக்கு இருக்காது. ஒரு 40-50 வயதுகளில் இருக்கக்கூடிய வியாபாரிகள், தொழிலாளர்கள், தொழில் பண்ணுறவங்க, விவசாய பெருமக்கள் போன்றவர்கள், ஏதேனும் ஒரு ஃபேக்ட்ரி மாதிரியான வச்சுருக்கிறவங்க, ஒரே ஒரு இயந்திரத்தை மட்டும் நம்பி தொழில் அமைத்து கொண்டு இருக்கக்கூடியவர்கள் அனைவருக்குமே இந்த மாதத்திலிருந்து 3, 6, 11ஆம் இடங்களில், அதாவது 3ஆம் இடத்துல செவ்வாய், 6ஆம் இடத்துல கேது, 11ஆம் இடத்துல சனி என்பதான ஒரு நல்ல அமைப்பு இருக்கிறதுனால பெரிய அளவில் எந்த விதமான கடன் தொல்லைகள் இல்லாமல் எல்லாவற்றையும் சமாளிக்கக்கூடிய தன்மைகள் நிச்சயமாக உண்டுங்க. அடுத்தடுத்து வரக்கூடிய மாற்றங்கள் எல்லாமே அப்படியே மேஷராசிக்காரர்களுக்கு நன்மையாகத்தான் இருக்கக்கூடிய, பெருத்த சோதனைகள் எதுவும் இல்லாத நல்ல அமைப்பாக இருக்கிறது. 10ஆம் இடத்துல சூரியனும் புதனும் குருவின் பார்வையில் இருக்கிறனால அரசு வேலை பார்க்கக்கூடியவர்கள், அரசு வேலைக்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடியவர்கள், அரசாங்கத்தில் பணிபுரியக்கூடிய கான்ட்ராக்டர்கள் போன்றவர்கள், அல்லது பொதுநலவாதிகள், பொது ஊழியர்கள்னு சொல்லுவோம் இல்லையா, கார்ப்பரேஷன், மாநகராட்சி, இது மாதிரியான விஷயங்களில் போய் வேலை செய்கிறவங்க, அல்லது ஏதேனும் ஒரு நிலையில் பணியாளர்களாக இருக்கக்கூடிய அனைவருக்குமே நல்ல பலன்களை தரக்கூடிய அமைப்பில் மிகப்பெரிய ஒரு யோக அமைப்புகள் உருவாகக்கூடிய ஒரு சிறப்பு மாதமாகவே இந்த 2025 பிப்ரவரி மாதம் கண்டிப்பாக அமையும். பெண்களுக்கு கூடுதல் நன்மைகள் இப்போது இருக்கும். இதுவரைக்குமே ஒரு குடும்பத்தில் கொஞ்சம் மன அழுத்தமாக இருந்து வந்த பெண்கள் அனைவருக்குமே அந்த குடும்ப கவலைகள் தீரக்கூடிய தன்மை. இன்னும் பெருசாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால், வேலைக்கு போகிற பெண்களுக்கு வேலையிலிருந்து வந்த இடர்பாடுகள் அனைத்தும் தீரக்கூடிய சிறப்பு நன்மைகள் இருக்கக்கூடிய நல்ல மாதமாக அமைஞ்சிருக்குதுங்க மேஷராசிக்காரர்கள் எல்லோருக்கும். ரிஷபராசிக்காரர்களுக்கு ரொம்ப சிறப்பான மாதமாக இந்த மாதம் இருக்கும். இந்த மாதம் முழுவதும் கிட்டத்தட்ட 28 நாட்களுக்கு, கிட்டத்தட்ட இந்த மாதம் முழுவதுமே, இந்த 28 நாட்களுமே சுக்கிரன் உச்சத்தில் இருக்கிறார். ஆனால் என்ன, அவர் ராகுவோடு சேர்ந்திருக்கிறார், பரவாயில்லை. ராசிநாதன் மாதம் முழுவதும், இந்த மாதம் மட்டும் இல்லை, இன்னும் 2 மாதத்திற்கு அவர் உச்ச வக்ரம் என்கிற நிலைமையில் தான் இருப்பார். 11ஆம் இடத்தில் சுக்கிரன் ராகுவோடு இணைந்திருந்தாலும் கூட உச்சநிலையில் இருப்பது இந்த மாதம் தொட்டது துலங்கும் என்பதை அப்படியே ரிஷபராசிக்காரர்களுக்கு காட்டுகிறது. ராசியிலேயே சுக்கிரன் பரிவர்த்தனை அமைப்பில் வரக்கூடிய நிலைமையும் இருக்குது. என்னென்னா, ராசியில் இருக்கக்கூடிய குருவும் 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரனும் பரிவர்த்தனை அடைகிறார்கள் இல்லையா. 1-11ஆம் பரிவர்த்தனை மிகப்பெரிய அளவில் யோக பலன்களை தரக்கூடிய ஒன்று. ஆகவே எல்லா நிலைமைகளிலையும் நல்ல மாற்றங்கள், முன்னேற்றங்கள், வெற்றிகள். 11ஆம் இடம் வெற்றியை குறிக்கக்கூடிய அமைப்பு. அப்படியே பாதியாக பார்த்தோம்னு சொன்னால்,
குடும்பத்தில் இது வரைக்கும் சாதிக்க முடியாத சில விஷயங்களை சாதித்து வெற்றிவரனாக வரக்கூடிய தன்மை. சட்ட போராட்டங்களில் இருக்கக்கூடியவர்கள் அனைவருமே, ஒரு வழக்கில் இருக்கிற, ஒரு கேஸில் இருக்கிற, போலீஸ் கேஸ் இருக்குது, கோர்ட்டு கேஸ் இருக்குது, இந்த மாதிரி கேஸில் இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த வழக்குகள் சாதகமாக முடியக்கூடிய ஒரு அமைப்பு. குடும்ப பிரச்சனைகளை சரி செய்யக்கூடிய மனோதிடம் வரக்கூடிய அமைப்புகள். அண்ணன் அக்கால் விஷயத்தில் பங்காளிகள், அண்ணன் அக்கால் போன்றவர்களுடைய விஷயத்தில் சட்ட போராட்டங்கள் இருக்குது. அண்ணனுக்கு அப்படி ஒரு வீடு எழுதி கொடுத்துட்டாரு, தம்பிக்கு ஒரு வீடு எழுதி கொடுத்துட்டாரு, அப்பா அம்மா சொத்து பிரித்து கொடுத்தது சரியில்லை, நிலம் சரியில்லை, வீடு சரியில்லை, இது சார்ந்த விஷயத்தில் பக்கத்து வீட்டுக்காரர், பக்கத்து வயலுக்காரர், பக்கத்து காட்டுக்காரர் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் சிக்கல்கள் இருக்குது என்கின்ற மாதிரியாக சட்ட போராட்டங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த மாதமே நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை. வெற்றிகள், நல்லவையான வெற்றிகள் கிடைக்கக்கூடிய தன்மை. ராசிநாதனும் அப்படியே வலிமையாக ஒரு இடத்துல இருந்தாலே அந்தஸ்து கௌரவங்கள் உயரக்கூடிய தன்மைகள் நிச்சயமாக உண்டுங்க. எல்லா நிலைமைகள்லையும் பார்த்தீங்கன்னா இது வரைக்குமே இருக்காத அளவிற்கு வெளியில் போனீங்கன்னா ஒரு காரியத்தை அப்படியே துல்லியமாக நினச்ச மாதிரியே சாதிக்க முடியும். 10ஆம் இடம் வலுவாக இருக்கிறது. 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய புதனும் 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனியும் நல்ல பலன்களை, தர்மகர்மாதிபதி யோகத்திற்கு ஈடான ஒன்று அமைப்பு கண்டிப்பாக உண்டு. ஏன்னா 2ஆம் அதிபதியாகிய புதன் 9ஆம் இடத்துல வலுத்து குருவின் பார்வையில் இருக்கிறார் இல்லையா. ஆக பணவரவு கிடைக்கக்கூடிய தன்மை, வேலை தொழிலில் நிம்மதிகள் இருக்கக்கூடிய அமைப்பு, எதிலும் ஒரு வெற்றியை காணக்கூடிய அமைப்பு. ராசிநாதன் ஒரு 2-3 மாதத்துக்கு இந்த மாதிரியான நிலைமையில் இருக்கிறது. இது வரைக்கும் எந்தெந்த விஷயத்தில் நீங்கள் சக்ஸஸ் ஆகலையோ அதெல்லாம் நீங்கள் பண்ணி காட்டுவீங்கன்றதை காட்டுது. வயதிற்கு ஏற்றார் போல் இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும். உங்களுடைய வயதிற்கு ஏற்றார் போல் பருவ வயதில் 20-30 வயதில் இருக்கிறீங்களா, 40 வயதில் இருக்கிறீங்களா, 50 வயதில் இருக்கிறீங்களா என்கின்ற மாதிரி அவரவருடைய வயதிற்கு ஏற்றார் போல என்ன இடத்துல வெற்றிகளை அடைய வேண்டும், எது உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று நினைத்திருந்தீர்களோ அவைகள் அப்படியே கிடைக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டு. 7ஆம் அதிபதி 2ஆம் வீட்டில் இருக்கிறது இன்னும் கூடுதலான ஒரு நன்மை. என்ன நன்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குடும்பத்தில் வாழ்க்கை துணை, குடும்பத்தில் இது வரைக்கும் மங்களகாரியம் நடக்கலைன்றவங்களுக்கு அந்த மங்களகாரியம் நடக்கக்கூடிய தன்மை. வாழ்க்கை துணை யார் என்பதை அடையாளம் காட்டக்கூடிய, காதலர் தினம் இந்த இப்போ தானே வருது, பிப்ரவரி 14 தானே வருது. அப்போ இந்த பிப்ரவரி 14 காதலர் அடையாளம் காட்டப்படக்கூடிய யோக மாதமாக அமைந்திருக்கிறது ரிஷபராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த 2025 பிப்ரவரி மாதம். மிதுன ராசிக்காரர்களுக்கு மாதம் முழுவதும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 8, 9 அப்படிங்கிற நிலைமையில் இருப்பார். 8ஆம் இடத்துல அவர் குருவின் பார்வையில் இருப்பார். அப்புறம் 9ஆம் இடத்துல பாக்கியாதிபதியோடு சேர்ந்து இருப்பார். 8ஆம் இடத்துல ராசிநாதன் வலுத்து இருக்கிறதும் மாதம் முழுவதும் யோகாதிபதியான சுக்கிரன் 10ஆம் இடத்துல உச்சமாக இருக்கக்கூடிய அமைப்பு. பெரிய ஒரு நல்ல விஷயங்கள்லாம் நடக்க போகுது. வேலை தொழில் அமைப்புகள் மிக பிரமாதமாக இருக்க போகிறது. 10, 12 கூடியவர்கள் பரிவர்த்தனை அடைந்திருக்கிறார்கள். பரிவர்த்தனை அடைந்தாலே பயணம் சார்ந்த விஷயங்களில் நல்ல யோக பலன்களை கண்டிப்பாக செய்வார். தொழிலில் இதுவரைக்குமே முன்னேற்றம் இல்லாமல் இருந்தவர்கள் அனைவருக்குமே தொழில் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய தன்மை இந்த மாதத்திலிருந்து அப்படியே நிறைவாக இருக்கும். எதை பற்றியும் ஒரு கவலைப்படாமல் நான் என்னுடைய வேலையை சரியாக பார்க்கும்போது என்னங்க அப்படின்ற மாதிரி கொஞ்சம் முன்னேற்றம் அடையக்கூடிய அமைப்புகள் நிச்சயமாக உண்டு. பங்குச்சந்தை, யூக வணிகம் போன்ற அமைப்புகளோடு தொடர்பு கொண்டவர்கள், ஷேர் மார்க்கெட்டில் பணம் சம்பாதிக்கணும்னு நினச்சேன் அல்லது ஏற்கனவே கொஞ்சம் பணத்தை கொஞ்சம் விட்டுட்டேங்க, இந்த மாதிரியான சூழ்நிலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு இழந்த பணத்தை திரும்ப வாங்கக்கூடிய அமைப்பு. எதிர்பாராத அதிர்ஷ்டம், அதாவது முன்னர் கொடுத்து வச்சுட்டு அந்த பணம் திரும்ப கிடைக்கவே கிடைக்காது, இதை கைவிட்டுடலாம் என்கின்ற மாதிரி நம்முடைய பண விவகாரங்களில் இனிமேல் வாங்க முடியாதுன்னு சோர்வடைந்து போனவர்கள் அனைவருக்குமே ஒரு இன்ப அதிர்ச்சியாக உங்களுக்கான உழைத்த பணம் உங்களுக்கே திரும்பி வரக்கூடிய தன்மை. ஓய்வூதிய பலன்கள்னு சொல்லப்படக்கூடிய பிஎஃப், கிராஜுவிட்டி இதெல்லாம் ரிட்டையர்ட் ஆகிட்டாங்க, அந்த பணத்தை வாங்க முடியலைங்கன்ற மாதிரி பண விவகாரங்கள் அலைந்து கொண்டிருப்பவர்களுக்கு முதல் 15 நாட்களுக்குள்ளாகவே அந்த பணம் திரும்ப கிடைக்கக்கூடிய தன்மைகள் நிச்சயமாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாகவே இந்த மாதம் மிதுன ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே அமையுங்க. 10ஆம் இடத்துல சுக்கிரன் வலுத்திருக்கிறதுனால பெண்கள் சார்ந்த தொழில் அமைப்புகளை தொடர்பு கொண்டவர்கள், பெண்கள் மட்டுமே உபயோகப்படுத்துகின்ற ஜிமிக்கி, தோடு, அவங்களுடைய ஆபரணங்கள், அவங்க மட்டுமே போடக்கூடிய ட்ரெஸ்ஸு, சுடிதார் மாதிரியான பெண்களுக்கான ட்ரெஸ்ஸு தைக்கிறவங்க, பெண்களுக்கான துணிமணிகள் இது பண்ணுறவங்க, டெய்லர்கள் போன்றவர்கள், அல்லது பெண்கள் மட்டுமே பிரத்யேகமாக உபயோகப்படுத்தக்கூடிய பொருட்களை தயாரிப்பவர்கள், விற்பவர்கள், எல்லாருக்கும் நல்ல வருமானம் வரப்போகுது. மிதுன ராசிக்காரர்களுக்கு பெரிய கெடுதல்கள் எதுவும் இல்லாமல் எல்லாவற்றிலும் நிறைவுகள் இருக்கக்கூடிய, நன்மைகள் அதிகம் இருக்கக்கூடிய நல்ல மாதமாக இந்த மாதம் அமையுங்க. ஆகவே முதல் பகுதியில் ஒரு எதிர்பாராத அதிர்ஷ்டம் 15 நாட்களுக்குள்ள கண்டிப்பாக உண்டு. அந்த எதிர்பாராத வரக்கூடிய ஒரு பணத்தை வச்சு பிற்பகுதி 15 நாட்களும் நல்ல விதமாக அமையக்கூடிய நிலைமைகள் உண்டு. சொந்த ஊருக்கு போகிறீங்க, சிலருக்கு கோவில் போன்ற யாத்திரை அமைப்புகள் சனி புதன் சேர்ந்திருக்கக்கூடிய அமைப்புகளில் வரும். என்ன யாத்திரை அமைப்புகள்னு பார்த்தீங்கன்னா, குலதெய்வத்திற்கு போகிறது, நேர்த்தி கடன்களை நிறைவேற்றுறது,
இஷ்ட தெய்வ தரிசனம், டக்குன்னு ஒரு பெருமாள் கோயிலுக்கு போகிறேன், ஒரு சிவன் கோயிலுக்கு போகிறேன், போயிட்டு ரொம்ப நாளாக நினச்சிக்கிட்டு இருந்ததை இன்றைக்கி வேண்டுனதை அப்படியே முடிச்சுட்டு வந்துட்டேன் என்கின்ற மாதிரியாக ஆன்மீக யாத்திரை அமைப்புகளும் இருக்கக்கூடிய எல்லாவற்றிலும் நிறைவுகள் நல்ல விதமாக இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு யோக நாளாகவே அமைஞ்சிருக்குங்க. மிதுன ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த 2025 பிப்ரவரி மாதம். கடகராசிக்காரர்களுக்கு நல்ல யோக மாதங்க இந்த மாதம். அடுத்த மாதம் 29ஆம் தேதியோட, மார்ச் மாதம் கடைசியோட உங்களுக்கு அஷ்டமச்சனி விலகப் போகிறது. இப்போவே அஷ்டமச்சனி அப்படி ஒன்றும் பெரிய கெடுதல்கள் தாக்கங்களை கொடுக்க முடியாத நிலைமையில தான் நிச்சயமாக இருக்கிறார். அதோடு இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, 9, 11 கூடியவர்கள் பரிவர்த்தனை ஆகிறது, பணம் வரக்கூடிய ஒரு அமைப்பு. 9ஆம் இடத்துல சுக்கிரன் உச்சமாகி 11ஆம் இடத்துல குரு பகவான் இருந்து இந்த சுக்கிரனும் குருவும் பரிவர்த்தனை ஆகியிருக்கிறாங்க. இதனால் வரை உங்களுடைய ராசியிலேயே போன வாரம் வரைக்கும் நீச்சமாக இருந்த செவ்வாயும் இப்போது 12ஆம் இடத்திற்கு போயிருக்கிறார். அப்போ 9, 11 கூடியவர்கள் பரிவர்த்தனை, 10 கூடியவர் 12ஆம் இடத்தில் இருக்கிறது போன்ற அமைப்புகள் மிகச்சிறந்த நல்ல பலன்களை செய்யக்கூடிய ஒரு அமைப்புங்க. 7ஆம் இடத்தை குரு பகவான் வலுத்து பார்க்கறதுனால கணவன் மனைவி உறவு ரொம்ப நல்லா இருக்குங்க. எதற்குமே ஒரு வார்த்தை மனைவியை கேட்டு செய்திடலாம் என்கின்ற மாதிரி மனைவியை மதிக்கக்கூடிய பண்பு கடகராசிக்கார ஆண்களிடமும், கணவரிடம் ஒரு வார்த்தை கேட்டு விடலாம் என்கின்ற மாதிரி கணவரோடு ஒத்துப்போகக்கூடிய குணம் பெண்களிடம் இருக்கக்கூடிய அமோகமான நல்ல வாரம் இந்த வாரம். இந்த மாதம் பிப்ரவரி மாதம் முழுக்கவே அப்படி தான் இருக்கும். இன்னும் ஒன்று தெளிவாக சொல்லிவிடுவேன், அஷ்டமச்சனி முடிய போகுது. அந்த அடுத்த மாதம் மார்ச் மாதம் 29ஆம் தேதி அஷ்டமச்சனி முடிய போகுது. கண்ணை மூடி முழிக்கிறதுக்குள்ளே இன்னும் ஒரு மாதம் போக போகுது. இந்த ஒரு மாதத்தில் உங்களை 2 வருஷமாக போட்டு ஆட்டி படைச்சிக்கிட்டு இருந்த, உங்களை போட்டு அழுக வச்சுக்கிட்டு இருந்த இந்த அஷ்டமச்சனி விலகின உடனேயே ஒரு புது மனுஷனாக ஒரு புது தெம்பு உங்கள் மனசுக்குள்ளே வரப்போகுதுன்றதான் உண்மை. உண்மையிலே பூச நட்சத்திரக்காரர்கள், ஆயில்ய நட்சத்திரக்காரர்கள் கடும் நரக வேதனையை மனவேதனையை அனுபவிச்சிங்க அப்படிங்கிறதான் உண்மை. அவர்கள் எல்லாருக்குமே நல்லவைகள் நடக்கப் போகிறது. 9ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறதுனால சகல விதமான பாக்கியங்கள். இதுவரைக்கும் எந்த இடத்துல உங்களுக்கு கல்யாணம் ஆகலை, என்ன பாக்கியம் கிடைக்கணும், ஒரு கல்வி பாக்கியம் கிடைக்கல, வேலை பாக்கியம் கிடைக்கல, தொழில் பாக்கியம் கிடைக்கல, திருமணம் ஆகலை, திருமணமானவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கல, செட்டில் ஆகலை, இந்த மாதிரியாக என்ன வயதிற்கேற்றார் போல கிடைக்கவில்லையோ அவைகள் அத்தனையும் அப்படியே கிடைக்கக்கூடிய, எல்லாம் நிறைவேறக்கூடிய, எதிர்காலம் வசந்தமாக இருக்கக்கூடிய, அவ்வளவு நல்லா இருக்கக்கூடிய ஒரு முதன்மை மாதமாக அடுத்த மாதத்துலேருந்து நீங்கள் நல்லா இருக்கணும்னா அதற்கு இந்த மாதமே ஒரு ஸ்டெப்பு வந்துடணுமே, ஒரு படிக்கட்டு வந்துடணுமே, ஒரு ஃபவுண்டேஷன் வந்துடணுமே, அந்த மாதிரியான அஸ்திவார அமைப்புகள் வரக்கூடிய ஒரு சிறப்பு மாதமாகவே அந்த மாதத்தை சொல்லலாங்க. எல்லா கடகராசிக்காரர்களுடைய கண்ணீர் தீரப்போகிறது என்பது தான் உண்மை. அதற்கு பிப்ரவரி மாதம் ஒரு ஆதார மாதமாக கண்டிப்பாக இருக்கும். மாதத்தின் ஆரம்பத்தில் சூரியன் 7ஆம் இடத்திலிருந்து ராசியை பார்ப்பதால் கணவன் மனைவி போன்ற உறவுகள், நட்புகள், காதலன் காதலி போன்ற உறவுகளின் மூலமாக பணவரவுகள் வரக்கூடிய சிறந்த நல்ல மாதமாக அமைந்திருக்கிறது 2025 பிப்ரவரி மாதம். சிம்மராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா 8ஆம் இடத்துல சுக்கிரன், 10ஆம் இடத்துல குரு 2 பேரும் பரிவர்த்தனை. 8, 10 கூடியவர்கள் பரிவர்த்தனை ஆகுவது என்பது எதிர்பாராத அதிர்ஷ்டம் போன்ற அமைப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு நிறைவான ஒரு அமைப்பு. அதனால் ரொம்ப நல்லா இருக்கிற மாதமாக இந்த மாதத்தை சொல்லலாம். ராசிநாதன் 6ஆம் இடத்துல இருந்தாலும் கூட முதல்ல குருவின் பார்வையில் இருக்கிறார். 15ஆம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு 7ஆம் இடத்துல சனியோடு சேர்ந்தாலும் கூட ராசியை பார்த்து கொண்டிருக்கின்ற நல்ல அமைப்பு இப்போது வருகிறது. ஆகவே ராசிநாதன் எப்பொழுதெல்லாம் குருவின் பார்வையில் இருக்கிறாரோ, ராசிநாதன் எப்பொழுதெல்லாம் ராசியை பார்க்கிறாரோ அப்போது அந்த ராசிக்காரங்களுக்கு நல்லா இருக்கும். அது இந்த மாதம் முழுக்க இருக்குது. அப்போ 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராசிநாதன் முதல் 15 நாட்களுக்கு என்ன செய்வார்? எதிரிகளை வெல்ல வைப்பார், கடனை இல்லாமல் இருக்க வைப்பார், நோய் தீரக்கூடிய அமைப்புகள் நிச்சயமாக உண்டு. ஆகவே முதல் 15 நாட்கள் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். பின்னாடி 15 நாட்கள் பாருங்கள், 7ஆம் இடத்துல போயிட்டு சூரியன் சனியோடு சேர்றாருங்கய்யா, ஏதாவது ஒன்று இருக்குமா அப்படின்னு பார்த்தா ஒன்றும் இல்லைங்க. பிடிக்காதவரை, உங்களுக்கு வேண்டாதவரை பக்கத்திலேயே வச்சுக்கிட்டு வேலை செய்ய வேண்டியிருக்கும், அவ்வளோதான். எதிரின்னு தெரிஞ்சுமே பக்கத்தில் வச்சுக்கிட்டு அவரை வேலை செஞ்சுக்கிட்டு அவர் ஜெயிப்பீங்க. இதுதான் சூரியன் சனி சேர்க்கையுடைய ஒரு அமைப்பு. ஏன்னா நீங்கள் தான் ராசியை பார்க்குறீங்க, உங்களுடைய ராசிநாதன் தான் ராசியை பார்க்குறான்ற போது 7ஆம் இடம் மிக வலிமையாக இருக்கும். ஆனால் கணவன் மனைவி உறவில் கொஞ்சம் ஒரு லாஸ்ட் 15 நாள், பிப்ரவரி 15ஆம் தேதியிலிருந்து 28ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் கசப்பு அமைப்புகள் இருக்கும். புள்ள கூட கொஞ்சம் பேச்சை கேட்காமல் இருக்கும். என்ன பிள்ளைகள் எல்லாம் தோளுக்கு மிஞ்சிட்டா தோழர்கள் அப்படிங்கிற நிலைமையில தானே வந்துடுறாங்க. அப்பா இப்படி சொல்கிறாங்க, அம்மா இப்படி சொல்கிறாங்க, நம்ம தான் புத்திசாலிகள் என்கின்ற மாதிரியான சின்ன சின்ன சங்கடங்களை நீங்கள் குடும்பத்தில் மட்டுமே சமாளிக்க வேண்டியிருக்கும். மற்றபடி வெளியில் நல்லா இருக்குங்க. 8, 10 கூடியவர்கள் பரிவர்த்தனைன்றது ஒரு மிகப்பெரிய நல்ல அமைப்பு. ஜீவனாதிபதி உச்சத்தை அடைந்திருப்பதால் செய்கின்ற தொழிலில் ஒரு நல்ல விதமான தன்மைகள் இருக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக உண்டு. 2ஆம் இடத்தை வேற குரு பார்க்குறாரா, அப்போ 2ஆம் இடத்தை குரு பார்க்கக்கூடிய தன்மையில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேசி பிழைப்பவர்கள் என்று சொல்லப்படக்கூடிய வாக்கால் ஜீவிக்கக்கூடிய அனைவருக்குமே
அது ஒரு நல்ல விதமான பலன்கள் கண்டிப்பாக இருக்கக்கூடிய தன்மைகள் உண்டுங்க. ப்ரொஃபஸராக இருக்கிறவங்க, வாத்தியாராக இருக்கிறவங்க, லாயராக இருக்கக்கூடியவர்கள், மார்க்கெட்டிங் துறையில் இருக்கக்கூடியவர்கள், எல்லா வகையிலையும் பேச்சு பிழைக்கக்கூடிய, பேச்சாளர் இது பண்ணக்கூடிய, வாய்ஸ்ன்னு சொல்லப்படக்கூடிய, டெலிஃபோனில் பேசுகிறதன் மூலமாக கொஞ்சம் பணம் சம்பாதிக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் அனைவருக்குமே நல்ல விதமான முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய ஒரு யோக மாதமாகத்தாங்க இந்த மாதம் கண்டிப்பாக இருக்குது. 8ஆம் இடத்துல சுக்கிரன் உச்சமாக இருப்பது என்பது பெண்வழி அமைப்புகளில் கொஞ்சம் செலவுகள் இருக்கக்கூடிய தன்மை. பெண்வழி உறவுகள்கிட்ட கொஞ்சம் செலவுகள் வருங்க. என்ன ஒரு அக்கா, தங்கச்சி, அம்மா, நீங்கள் பெத்த மக, மனைவி, இவங்களுக்கு ஏதாவது நீங்கள் செலவு பண்ண வேண்டியிருக்கும். ஆனால் அது நல்ல செலவாகவே இருக்கும். அதை தவிர வேறு எந்த விதமான கஷ்டங்களும் இல்லாத சிம்மராசிக்காரர்களுக்கு நல்லவைகள் மட்டுமே நடக்கக்கூடிய யோக மாதமாக அமைந்திருக்கிறது 2024 பிப்ரவரி மாதம். கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் ரொம்ப சிறப்பான மாதம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே நேரத்தில் சுக்கிரனும் குருவும் அவங்கள ராசியை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எப்பொழுதெல்லாம் குரு சுக்கிரன் என்கின்ற 2 மாபெரும் சுவர்கள் ராசியோடு தொடர்பு கொள்ளுகிறார்களோ அப்போது அந்த மாதம் மிகச்சிறப்பாக அந்த ராசிக்காரர்களுக்கு இருக்கும். இது இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. 2 பேர் தாங்க ரொம்ப பெரிய சுவர். 3ஆவதாக புதனையும் சந்திரனையும் சொல்லலாம்னு வச்சுக்கிட்டாலும் கூட சந்திரன் அப்பப்போ தேய்ந்து மறைகின்ற கிரகம். ஆக குரு 9ஆம் இடத்திலிருந்து ராசியை பார்த்து கொண்டிருக்க இந்த மாத ஆரம்பத்திலேயே 7ஆம் இடத்தில் உச்சமாகக்கூடிய சுக்கிரன் உங்களுடைய மாதம் முழுவதும் உங்களுடைய ராசியை பார்த்துக்கிட்டு இருக்கிறார். பருத்தி புடவையாக காய்ச்சது, பழம் நழுவி பாலில் விழுந்தது, எப்படி வேணாலும் எடுத்துக்கோங்க. தொட்டது துலங்கக்கூடிய நல்ல மாதமாக இந்த மாதம் அமையும். முதல் 15 நாட்களுக்கும் பார்த்தீங்கன்னா புதன் 5ஆம் இடத்திலிருந்து குருவின் பார்வையில் இருக்கிறார். ஆக எல்லா கிரகங்களும் சாதகமான ஒரு நிலைமையில் இருக்கக்கூடிய அமைப்பு இப்போது கன்னிராசிக்காரர்களுக்கு இருக்குது. போன மாதமும் இதைத்தான் சொன்னேன், இந்த மாதமும் இதைத்தான் சொல்கிறேன். கோச்சார ரீதியில் பலன்கள் நல்லா இருக்கக்கூடிய தன்மைகள் இப்போது கன்னிராசிக்காரர்களுக்கு இருக்கிறது என்பது தான் உண்மை. 9ஆம் இடத்திலிருந்து குரு பார்க்க, 7ஆம் இடத்திலிருந்து சுக்கிரன் பார்க்க, ராசி 2 சுவர்களால் பார்க்கப்படுகின்ற வேளையில் ராசிநாதன் வலுவாக இருக்கிறது நல்ல அமைப்பு. 15ஆம் தேதிக்கு பிறகு பார்த்திங்கன்னா புதன் சூரியனோட 6ஆம் அதிபதியோடு சேர்றார். அப்போ 15ஆம் தேதிக்கு பிறகு என்ன நடக்கும்? கொஞ்சம் மனசில் கலக்கம் வரும். எதிரியோடு இருக்கக்கூடிய சூழல்களை நான் வரலாம். ஆகாத சொந்தக்காரர் உங்களுடைய மனசை கலைக்கலாம். ஏதாவது ஒரு நிலையில் அப்பா அம்மாவோடு கொஞ்சம் சண்டை சச்சரவுகள், கருத்து வேறுபாடுகள் வரலாம். ஏன்னா சூரியன் அப்படியே அங்கே 6ஆம் இடத்திற்கு போகிறார். வயதான தந்தையை கொண்டவர்களுக்கு மாதத்தின் பிற்பகுதியில் அப்பானால் ஏதாவது செலவுகள் வரக்கூடிய தன்மைகளும் உண்டு. தந்தையுடைய உடல்நிலையை கொஞ்சம் கவனமாக நீங்கள் பார்த்துக்கணும். அப்பாவுடைய ஹெல்த்து கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். சிலருக்கு அப்பாவை பிரிந்து அம்மாவை பிரிந்து தூர இடங்களில் வேலைக்கு போகக்கூடிய அமைப்புகள் உண்டு. பெண்களுக்கு கூட பார்த்திங்கன்னா இருக்கிற இடத்துல இல்லாமல் வேறு இடத்துல போய் வேலை செய்யக்கூடிய தன்மைகள் இப்போது கன்னிராசிக்காரர்களுக்கு இருக்கும். 10ஆம் இடத்துல செவ்வாய் தசம அங்காரக என்கின்ற அமைப்பில் இருப்பது மிகப்பெரிய ஒரு யோக பலன். அதன் மூலமாக என்ன? வேலை நல்லாயிருக்கும், தொழில் நல்லாயிருக்கும், தைரியம் பிறக்கும், சகோதரர்களிடையே ஒற்றுமை இணக்கமான உணர்வுகள் இருக்கும். அதே நேரத்தில் எல்லா நிலைமைகள்லையும் கன்னிராசிக்காரர்களுக்கு நல்ல பலன் தான் சொல்கிறேன். ஆனால் நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறேனையா அப்படியா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறவங்க எல்லாருக்குமே உங்களுடைய ஜனனகால தசாபக்தி அமைப்புகள் ரொம்ப மோசமாக இருந்தால் தான் கன்னிராசிக்கு இப்படிப்பட்ட நிலைமைகள் இருக்கும்போது கஷ்டங்கள் இருக்கும். மற்றபடி நல்ல தசாபக்திகள் வேண்டாம். ஒரு சாதகமற்ற ஒரு மாதிரியான தசாபக்திகள் இருந்தால் கூட கோச்சார நிலைமை நல்லா இருக்கனால நல்லா தாங்க இருக்கும். 90% கன்னிராசிக்காரர்களுக்கு யோக பலன்கள் நடக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாகவே அமைஞ்சிருக்குங்க இந்த 2025 பிப்ரவரி மாதம். துலாம் ராசிக்காரர்களுக்கு மறுபடியும் ஆகாவோகம்னு சொல்லலாம். 2025 உங்களுக்கு விடியலை கொடுக்கக்கூடிய அமைப்புன்னு அடிக்கடி சொல்கிறேன். இதில் இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, மாதம் முழுவதும் உங்களுடைய ராசிநாதன் உச்சத்தை அடைந்திருக்கிறார். 6, 8ஆம் பாவகங்கள் மிகுந்த சுபத்துவமாகி பரிவர்த்தனை அமைப்பில் இருக்குது. 6ஆம் பாவகத்தில் சுக்கிரன் உச்சமானால் ராகு கூட இருக்கிறாருன்னு சொல்லுவீங்க. இருக்கட்டும், உச்சனிலிருந்து கொஞ்சம் பலம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கிறாரே தவிர 100 ரூபாய் கொடுக்க வேண்டிய இடத்துல 80 ரூபாயை கொடுக்கக்கூடிய அளவில் சுக்கிரன் இருக்கிறார். 80 ரூபாயே நமக்கு போதும். பாஸ் மார்க்கே 40 மார்க் தானேங்க. 80 மார்க் எடுத்துட்டாலே பெரிய விஷயம் இல்லையா? ஆக 6, 8 கூடியவர்கள் பரிவர்த்தனை அடைகின்ற காரணத்தின் அடிப்படையில் புதிய கடன்கள், வளர்ச்சிக்கான கடன்கள் போன்றவைகள் நடக்கக்கூடிய தன்மை. கடனை க்ளோஸ் பண்ணிவிட்டு பழைய கடனை அப்படியே அடைச்சிட்டு புதிய கடன் வாங்கக்கூடிய அமைப்பு, வட்டி குறைவாக இருக்கக்கூடிய அமைப்பு, வருமானம் நிரந்தரமாக வரக்கூடிய அமைப்பு, எதிர்பாராத அதிர்ஷ்டம். இதுவரைக்கும் எந்தெந்த இடத்துல பணத்தை விட்டுக்கிட்டு இருந்தீங்களோ விரைய செலவுகள் எல்லாம் நிற்கக்கூடிய தன்மை. காசு பணத்தை ரொம்ப அதிகமாக விட்டுட்டேன், ஷேர் மார்க்கெட்டில் விட்டுட்டேன், அதில் விட்டுட்டேன், இதில் விட்டுட்டேன். ஒருத்தர் தூண்டில் போட்டார், 1 லட்ச ரூபா கொடு, 10 லட்ச ரூபா ஆகிடும், 1 கோடி ஆகிடும். இந்த மாதிரியான விஷயங்களில் கொஞ்சம் தூண்டில் போடப்பட்டு ஒரு மாதிரியான சூழ்நிலையில் இருந்தவர்கள் எல்லாருமே, பணத்தை இழந்து கொண்டிருந்தவர்கள் எல்லாருக்குமே இழந்த பணத்தை திரும்ப வாங்கக்கூடிய நல்ல அமைப்புகள் உருவாக்கக்கூடிய அருமையான மாதம் இந்த மாதம். வேலை கிடைக்கும்.
6ஆம் இடத்துல ராசிநாதன் போய் உச்சமாக அடைகிறாருன்னா நல்ல வேலை கிடைக்கும், பிடிச்ச வேலை கிடைக்கும். எந்த வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறீங்க, அரசு வேலை ட்ரை பண்ணிட்டு இருக்கிறீங்க, தலைமை பதவி ட்ரை பண்ணுறேன், ப்ரொமோஷன் வேணும், சம்பள உயர்வு வேணும், இந்த மாதிரி வேலையில் திருப்தி இல்லாமல் டார்கெட் போன்ற அமைப்புகளில் நைட் ஷிஃப்ட் அந்த மாதிரியான விஷயங்களில் இப்படி அப்படி மாட்டிக்கொண்டிருந்தவர்கள் அனைவருக்குமே நல்ல வேலை உத்தரவாதமாக கிடைக்கக்கூடிய யோக மாதங்க. 28 நாள் இருந்தாலும் கூட இந்த 28 நாள்லையும் மனசு கொஞ்சம் கம்பீரமாக, ராசிநாதன் உச்சத்தை அடைந்தாலே மனது கொஞ்சம் ஒரு தைரியமாக எதையும் சமாளிக்கக்கூடிய திறமை வாய்ந்ததாக கண்டிப்பாக இருக்கும். ஆகவே துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் நான் ஏற்கனவே சொன்னதைப் போல் அடுத்தடுத்து நடக்கக்கூடிய அத்தனை பயிற்சிகளும் மிகப்பெரிய யோக பலனை தரக்கூடிய அமைப்பில் இருக்கனால அற்புதமான நல்ல மாற்றங்கள் வரக்கூடிய நிலைமை துளாராசிக்காரங்க எல்லாருக்குமே இருக்குது. பிப்ரவரி மாதம் ரொம்ப சூப்பரான மாதமாக இருக்குங்க. ஏன்னா ராசிநாதன் உச்சத்தை அடைந்து பரிவர்த்தனை அடைஞ்சிருக்கிறார். 8ஆம் இடம் எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் போன்றவைகளை குறிக்கக்கூடிய ஒரு இடம். ஆக பயணங்கள் மூலமாக நன்மைகள் இருக்கும். சிலருக்கு பார்த்திங்கன்னா அவரவருடைய தசாபக்தி அமைப்புகளுக்கு ஏற்றார் போல் பக்கத்து ஊருக்கு போகிறது, பக்கத்து மாநிலத்துக்கு போகிறது, பக்கத்து மாவட்டத்துக்கு போகிறது, நாட்டுக்கு போகிறது, வெளி தேசங்களுக்கு போகிறது, இதுவரைக்கும் பயணங்களில் வெளி மாநிலத்திற்கு வெளிநாட்டிற்கு போவதற்கு வீட்டிலோ அலுவலகத்திலோ அனுமதிகள் கிடைக்காதவர்கள், பாஸ்போர்ட் விசா சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இது வரைக்கும் நெகட்டிவ் இருந்தவங்க எல்லாருக்குமே நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டுங்க. ஆகவே எதை பற்றியும் கவலைப்படாமல் ராசிநாதன் உச்சத்தை அடைந்திருக்கிறார் என்கின்ற காரணத்தினால் நல்ல விதமாக செயலாற்றி அதன் மூலமாக முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய அருமையான நல்ல மாதமாகவே இந்த 2025 பிப்ரவரி மாதம் அமைந்திருக்கிறது. இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் தோழமை மிகுந்த ஒரு நல்ல மாதமாக இந்த மாதம் இருக்கும். 2ஆம் அதிபதி 9ஆம் வீட்டில் இருக்கிறது மிகப்பெரிய ஒரு நல்ல அமைப்பு. ஆகவே கணவன் மனைவி மூலமாக இதுவரைக்கும் கருத்து வேறுபாடு இருந்தவங்களுக்கு அது சேரக்கூடிய நிலைமை இருக்குது. மனைவிக்கு கணவனுக்கு வேலை நல்லா இல்லை, குறிப்பாக பெண்ணுக்கு வேலை இல்லை என்கின்ற மாதிரியான நிலைகளில் இருந்தவர்களுக்கு வேலை அமைப்புகள் மனைவிக்கோ கணவனுக்கோ கிடைக்கக்கூடிய யோக நல்ல மாதமாகவே அமைந்திருக்கிறது 2025 பிப்ரவரி மாதம். விருச்சிகராசிக்காரர்களுக்கு ஒரு பெரிய ரிலீஃப். இது வரைக்குமே நீச்சத்தை அடைந்திருந்த உங்களுடைய ராசிநாதன் இப்போது 8ஆம் இடத்துக்கு மாறி நீச்ச நிலைமையிலிருந்து வெளியே வந்துட்டார். இந்த மாதம் முழுவதும் அவர் 8ஆம் இடத்திலே இருப்பார். ஐயா ராசிநாதன் 8ல் மறையலாமா, அது தப்பு இல்லைங்களா அப்படின்னு பார்த்தா உங்களுடைய ராசிநாதனே 6 இருந்து அவர் 8ஆம் இடத்திற்கு வருவார். ஆகவே 6 செவ்வாய் 8ல் மறைவது என்பது ஒரு நிலையில் விபரீத ராஜயோகம் மாதிரியான ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடியது என்பதால் கடந்த ஒரு மாதமாக 2-3 மாதமாகவே செவ்வாய் நல்லா இல்லாத நிலைமையில் கொஞ்சம் மனசு உடைஞ்சு போனவங்க, சகோதர விஷயத்தில் கொஞ்சம் ஒரு மாதிரியாக எதுவுமே நடக்காமல் இருந்தவங்க, வேலை சரியில்லை, தொழில் சரியில்லை, வியாபாரம் சரியில்லை, சிக்கலாக இருக்குது, வீட்டில் சிக்கல், சட்ட போராட்டம், கோர்ட்டுக்கு போகிறேன், இதுக்கு போகிறேன், போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறேன், எதுவுமே என் கையில் இல்லைங்க, நான் சும்மா ஒரு மாதிரியாக நடந்து கொண்டு இருக்கிறேன், என்னை மீறி எல்லா இதுவுமே நடந்துக்கிட்டு இருக்கு, இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் இருந்து வந்து கொண்டிருக்கின்ற அத்தனை விருச்சிக ராசிக்காரர்களுக்கும் நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய தன்மைகள் இப்போது உண்டு. அதை விட பெருசு என்னன்னு சொன்னால் 7ஆம் அதிபதி 5ஆம் வீட்டில் உச்சமாக இருக்கிறார். 7ஆம் அதிபதியும் 5ஆம் அதிபதியும் பரிவர்த்தனை அடைந்திருக்கக்கூடிய தன்மைகள், குழந்தைகளை பற்றிய கவலைகள் அப்படியே விலகக்கூடிய அமைப்பு இப்போது இருக்குது. பிள்ளைங்களுக்கு வேலை கிடைக்கிறது, பிள்ளைங்களுக்கு வருமானம் வர்றது, பிள்ளைங்களுக்கு வச்சு கொடுத்த தொழில் நன்றாக இருக்கக்கூடிய அமைப்பு, பிள்ளைங்களுக்கு திருமணம் மங்கள விஷயங்கள் போன்றவைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள்லாம் இப்போது இந்த மாதத்திலிருந்தே அப்படியே படிப்படியாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு செயல்பட ஆரம்பிச்சிடும். ராசியை குரு பகவான் பார்த்து கொண்டிருப்பது என்னதான் கவலை வந்தாலும் என்னதான் பிரச்சனை வந்தாலும் எல்லாத்தையும் நான் சமாளிப்பேன்ப்பா அப்படின்ற மாதிரி எல்லாத்தையுமே ஒரு மாதிரியாக செயல்படுத்தக்கூடிய ஒரு நிலைமை. 8ஆம் அதிபதி ராசிநாதனுக்கு வீடு கொடுத்தவர் அங்கே 3ஆம் இடத்தில் வலுவாக இருந்து குருவின் பார்வையில் மாதத்தின் முதல் பாதி முழுக்க இருக்கக்கூடிய ஒரு தன்மை. எதையுமே நீங்கள் சரியாக செய்ய போகிறீங்க அப்படிங்கிறத காட்டுது. இது வரைக்கும் எந்தெந்த இடத்துல ஏமாந்துக்கிட்டு இருந்தீங்களோ அந்த இடத்துல ஏமாந்தவைகள் எல்லாம் நிற்க போகின்ற அமைப்பு நிச்சயமாக இப்பொழுது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உண்டு. ஆகவே பெண்களுக்கு ரொம்ப நல்ல மாதமாக இந்த மாதம் இருக்குங்க. கோர்ட்டு கேஸு போன்ற அமைப்புகளில் நீடிச்சுக்கிட்டு இருந்தவங்க எல்லாருக்குமே ஒரு திருப்தியான மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. ஆகவே நீங்கள் தான் ஜெயிக்க போகிறீங்க. வெளிதூரத்தில் தூர இடங்களில் இருக்கக்கூடிய, அதாவது வெளிநாடு வெளிமாநிலத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகள்கிட்ட நல்ல தகவல்கள் வரப்போகிறது. அவர்கள் சம்மதிக்காத ஒரு விஷயத்துக்கு சம்மதிக்க போகிறாங்க. இங்கே வர்றதுக்கு சம்மதிக்கலை, கல்யாணத்துக்கு சம்மதிக்கலை, இந்த மாதிரியான விஷயங்கள் அவங்களுக்கு நல்லாயிருக்கும். 5ஆம் இடத்துல பெண் குழந்தை சுக்கிரன் உச்சமாகிறதுனால பெண் குழந்தைகளை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு மங்கள விஷயங்கள் வீட்டில் நடக்கக்கூடிய தன்மைகள் நிச்சயமாக உண்டு. ஆகவே
விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 3, 4, 5ஆம் இடங்கள் வலிமையாக இருக்கின்றன. முயற்சிகள் பலிக்கப் போகிறது. வீடு வாகனம் சார்ந்த விஷயங்கள் இது வரைக்கும் இருந்து வந்த கவலை தீரப்போகிறது. இஎம்ஐ கூட கட்ட முடியாமல் இருந்திருக்கிறேன், மாத வாடகை கொடுக்க முடியல, மாத வருமானம் எதுவுமே இல்லை, இஎம்ஐ கட்ட முடியல, எல்லாத்துக்கும் வருமானம் வரக்கூடிய கணவன் மனைவி வழியாக ஏதேனும் நல்லவைகள் நடக்கக்கூடிய யோக மாதமாக அமைந்திருக்குங்க. அத்தனை விருச்சிக ராசிக்காரர்களுக்கும் இந்த 2025 பிப்ரவரி மாதம். தனுசு ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் இந்த மாதத்திலிருந்தே ஆரம்பிக்குது. மே மாதம் 14ஆம் தேதி உங்களுடைய ராசிநாதன் 7ஆம் இடத்திற்கு மாறி அப்படியே உங்களுடைய ராசியை பார்க்க போகிறார். ஆனால் அது வரைக்குமே பார்த்திங்கன்னா 4ஆம் இடத்தோடு அவர் அப்படியே உச்ச பரிவர்த்தனை அமைப்பில் இருப்பார். சுக்கிரன் 4ஆம் இடத்துல உச்சம். 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராசிநாதன் ஆகிய குரு பகவான் இப்போது அப்படியே பரிவர்த்தனை அமைப்பில் இருக்கிறார். ஆக என்ன, அவரே அவருடைய 4ஆம் வீட்டுக்கு ஆட்சியாக வந்துடுறார். சுகஸ்தானத்தில் வந்து பரிவர்த்தனை நடக்கிறதுனால இதுவரைக்கும் கிடைக்காத சுக அமைப்புகள் இப்போது கிடைக்கக்கூடிய நல்ல மாதமாக இந்த மாதத்தை சொல்லலாங்க. எல்லா நிலைமைகள்லையும் கடந்த காலத்தில் இருந்து வந்த தோல்விகள் எல்லாம் விலக போகுது. ஒரு 2 மாதமாக 8ல் செவ்வாய் இருந்ததுனால வருமானம் எல்லாமே நிறைய பேர் இருந்தீங்க. 2-3 மாதமாகவே பெரிய வருமானம் கண்டிப்பாக கிடையாது. எல்லாத்துலேயும் ஒரு தடை இருந்தது. 8ல் செவ்வாய் இருந்தாலே கோபம் வரும், தனம் கட்டுப்படும். வர வேண்டிய காசு 100 ரூபா வர வேண்டிய இடத்துல 50 ரூபா தான் வருது, 30 ரூபா தான் வருது அப்படின்ற மாதிரியான தனவரவு பணவரவு மட்டுப்பட்டு இருந்த அத்தனை அமைப்புகளும் இப்போது விலகி நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் நிச்சயமாக வந்துவிட்டது. கடந்த காலத்தில் வாகன விஷயத்தில் சோதனைகளை அனுபவித்தவங்க, 4ஆம் இடத்துல ராகு இருந்ததுனால வீடு கட்டி கொண்டிருந்தவர்கள் அப்படியே பாதியில் வீடு கட்டினதை நிறுத்த வேண்டியதாக ஆகிப்போச்சு. அல்லது ஒரு மாதிரியாக வீடு ஃப்ளாட் வாங்குறதுல ஒரு வில்லங்க அமைப்புகள், வீடை எடுத்துக்கிட்டாலே ஏதோ ஒன்று கொத்தனார் வந்தால் மேஸ்திரி வரல, அவர் வந்தால் இவர் வரல அப்படின்ற மாதிரி வீடு வாகன விஷயத்தில் கொஞ்சம் ஏமாற்றங்களை சந்தித்தவர்கள், வாகனம் இந்த அம்மா வாங்கி கொடுக்க மாட்டேன்றாங்க, அப்பா வாங்கி கொடுக்க மாட்டேன்றாங்க, நான் ஓட்டுறதுக்கு அலோவ் பண்ண மாட்டேன்றாங்க, இந்த மாதிரியான இளைய பருவத்தினரை சொல்கிறேன். இளைய பருவத்தினருக்கு விருப்பப்பட்ட வாகனம் வாங்க முடியாத அத்தனை சூழல்களும் இப்போது நல்ல விதமாக 4ஆம் இடத்துல அப்படியே உச்ச சுக்கிரன் இருக்கிறதுனால எல்லாம் கேட்டது கிடைக்கக்கூடிய வீடு வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நல்லவைகள் நடக்கக்கூடிய யோக மாதமாகவே தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் அமையுங்க. அம்மாவளி அமைப்புகளையும் பிரச்சனைகள் இருந்தவங்க எல்லாத்துக்குமே அது தீரப்போகிறது. குறிப்பாக பிறந்த வீட்டுடைய பெருமையை புகுந்த வீட்டில் நிலைநாட்ட முடியவில்லை என்கின்ற எண்ணத்தில் இருக்கக்கூடிய பெண்கள், ஒரு மாமியார்கிட்ட கொடுமை, மாமனார்கிட்ட கொடுமை, புருஷன் கூட நம்மளை சரியாக புரிஞ்சுக்கல, ஏன்டா கல்யாணம் பண்ணி வந்தோம்னு இருக்குது, இங்கே அம்மா அப்பாவை பார்க்குறதா அல்லது மாமனார் மாமியார்கிட்ட இது கொடுக்குறதா, இந்த மாதிரி புகுந்த வீட்டிற்கும் பிறந்த வீட்டிற்கும் பாலமாக இருக்கக்கூடிய விதத்தில் ஒரு மாதிரியான கஷ்ட நஷ்டங்களை அனுபவித்து கொண்டிருக்கின்ற தனுசு ராசிக்கார சகோதரிகள் அனைவருக்குமே இந்த மாதம் நிம்மதியாக இருக்குங்க. உங்களுடைய கருத்துக்கள் ஏற்கப்படும். மாமியார்கிட்ட நல்ல பேர் வாங்க முடியும். இதை விட வேறு என்ன இருக்குது? மாமியார்கிட்ட என் மாட்டு பொண்ணு மாதிரி உண்டா, என் மருமக மாதிரி உண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல பேர் வாங்கக்கூடிய அமைப்புகள் இந்த 4ஆம் இடத்துல உச்சனாகி பரிவர்த்தனையாகி இருக்கக்கூடிய சுக்கிரனுடைய தயவினால் நடைபெறப் போகிறது என்பதால் பெரிய அளவில் சோதனைகள் எதுவும் இருக்காது. என்ன, கடன் தொல்லைகள் இப்போது கொஞ்சம் இருக்குது, நோய் நொடிகள் கொஞ்சம் இருக்குது, பெரியவர்கள் வயதானவர்களுக்கு கொஞ்சம் ஆஸ்பத்திரியெல்லாம் போக வேண்டியிருக்கு. இதெல்லாம் மே மாதத்திற்கு பிறகு கண்டிப்பாக இருக்காது. இதோ இன்னும் 3 மாதத்தில் கண்ணை மூடி முழிப்பதற்குள் மே மாதம் வரப்போகிறது. மே மாதத்திற்கு பிறகு நீங்கள் நன்றாக இருப்பதற்கான அச்சாரம் போடுகின்ற சில விதமாக 4, 6 கூடியவர்கள் பரிவர்த்தனை இருக்கின்றபடியால் தனுசு ராசிக்காரர்களுக்கு மோசமான மாதமாக இது இல்லாமல் நீங்கள் சாதிக்கக்கூடிய சவால்களை அப்படியே தீர்க்கக்கூடிய உன்னத மாற்றங்கள் இருக்கக்கூடிய யோக மாதமாக அமைந்திருக்கிறது. தனுசு ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த 2025 பிப்ரவரி மாதம். மகர ராசிக்காரர்களுக்கு சூப்பர் மாதம் இது. ராஜயோகாதிபதியாக சுக்கிரன் 3ஆம் இடத்துல உச்சமாக இருக்கிறார். 3ஆம் இடத்தில் ஏற்கனவே இருக்கக்கூடிய ராகுவை அவர் சுபத்துவப்படுத்தி இருப்பது மிகப்பெரிய யோகம். 3, 5 கூடியவர்கள் பரிவர்த்தனையில் இருக்கிறாங்க. 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் இப்போது ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார். எல்லாத்தையும் விட மேலே 6ஆம் இடத்துல அப்படியே செவ்வாய் உட்காந்துக்கிட்டு எதிரிகளை அப்படியே உங்களை கிட்ட வந்தாலே பயப்பட வைக்கிறார். ஆக எவ்வளவுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டிருந்தீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு மகர ராசிக்காரர்களுக்கு மகத்தான மாற்றங்கள் சிகரத்தில் ஏறக்கூடிய அளவிற்கு ஒரு சீற்றங்கள் நிரம்பிய நல்ல மாதமாக இந்த மாதம் இருக்குங்க. எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். அடுத்த மாதம் கடைசியோட மார்ச் மாதம் 29ஆம் தேதியோட பூரணமாக 7.5 சனி அப்படியே உங்களுக்கு முடிவடைய போகிறது. அப்படியே எல்லாத்துலேயும் ஒரு நல்ல அமைப்பு. 7.5 சனி போகும்போது ஏதாவது நல்லதை செஞ்சுட்டு போவார்னு சொல்கிறாங்களே, ஆமாங்க, உண்மைங்க. இந்த சுக்கிரன் உச்சமாக போகிறாரு. பெண்கள் விஷயத்தில் இது வரைக்கும் இருந்து வந்த இடர்பாடுகள், கோர்ட்டு கேஸு, குடும்ப நல கோர்ட்டு, பொண்டாட்டி கேஸ் போட்டிருக்கு, நான் பொண்டாட்டி மேலே கேஸ் போட்டிருக்கேன், இந்த மாதிரியான ஆட்கள் எல்லாருக்குமே
ஒரு நிலையில் நல்ல மாற்றங்கள், உங்களுடைய மனதிற்கு பிடித்தமான தீர்வுகள் கிடைக்கக்கூடிய தன்மைகள் இப்போது கண்டிப்பாக உண்டு. ஆகவே மகர ராசிக்காரர்களுக்கு பெரிய நல்லவைகள் ஏற்படக்கூடிய தன்மைகள் இப்போது இருக்குது. எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம், நல்ல தன்மைகள் தான் நடக்கும். 3ஆம் இடம் தம்பிகளை குறிக்கக்கூடிய, தங்கைகளை குறிக்கக்கூடிய அமைப்பு. தம்பி தங்கைகளோடு இணக்கமில்லாத உறவுகள், இணக்கமான உறவுகள் இருக்கக்கூடியவர்களுக்கு கூட சில பல சங்கடங்கள் இருந்தன. அவைகள் எல்லாமே அப்படியே நேர்பட சீர்பட வரக்கூடிய அமைப்புகள் இப்போது இளைய சகோதரர்களால் வரும். தைரியம், தன்னம்பிக்கை வரும். இது வரைக்குமே ஒருத்தரை போய் பார்க்க முடியாமல் இருந்த வந்த நிலைமைகள்லாம் கண்டிப்பாக மாறும். வாக்குறுதிகளை கொடுத்து அதை நிறைவேற்ற முடியாமல் போனவர்களுக்கு அதற்கான நல்லவைகள் அப்படியே நடக்க போகுது. பெண் வழி உறவுகளால் நல்லவைகள் நடக்க போகுது. இது வரைக்கும் பெண்களால் அவமானப்பட்டவர்களுக்கு அதிலிருந்து நல்ல மாற்றங்கள் வரும். அம்மா அக்கா தங்கை தன்மகள் தாரம் போன்ற மனைவி போன்ற கூட வேலை செய்கிறவங்க, பக்கத்து சீட்டுக்கார தோழி கூட இப்படித்தான். காதலி தோழி எந்த உறவாக இருந்தாலும், பெண்கள் எல்லா உறவுகள்லையும் இருக்கிறாங்க இல்லையா, காதலன் காதலி பிரேக்கப் ஆகிடலாமா அப்படின்ற மாதிரியான யோசனைகள் இருந்தவங்களுக்கு கூட அந்த பிரேக்கப் அமைப்புகள்லாம் அப்படியே நீடித்து வாழ்க்கையில் போய் இணையக்கூடிய அமைப்புகளும் இப்போது உண்டு. ஆகவே மகர ராசிக்காரர்களுக்கு மகத்தான வசந்தமான நல்லவைகள் நடக்க ஆரம்பிச்சிட்டது அப்படிங்கிறதாங்க நிச்சயமான ஒரு உண்மை. 7.5 சனி முடிய போது ராசியை குரு பார்க்கிறார். ராசிநாதன் ஒரு வலிமையான ஒரு அமைப்பில் இருக்கிறார். சுக்கிரன் உச்சமாக இருப்பது, 10ஆம் அதிபதி உச்சமாக இருப்பது வேலை தொழில் அமைப்புகளில் சிறப்புகள் நடக்கக்கூடியது என்பதை காட்டுகிறது. 10ஆம் அதிபதி உச்சமாக இருக்கிறனால இது வரைக்கும் பதவி உயர்வு கிடைக்காதவங்களுக்கு இந்த மாதம் பதவி உயர்வு வரும். சம்பள உயர்வு கிடைக்காதவங்களுக்கு சம்பள உயர்வு வரும். மாதமானால் இதுதான் எனக்கு நிரந்தர வருமானம்னு இல்லாமல் அப்படியே ஒரு மாதிரி ஏற்றி இறக்கிட்டே இருந்ததுங்க. ஒரு மாதம் 10 ரூபா, ஒரு மாதம் 5 ரூபா, ஒரு மாதம் ஒன்றுமே இல்லை, ஒரு மாதம் திடீர்னு 100 ரூபா, இந்த மாதிரியான ஒரு ஏற்ற இறக்கங்களோடு கூடிய அத்தனை மகர ராசிக்காரர்களுக்கும் இந்த மாதத்திலிருந்து நிறைவுகள் கிடைக்கக்கூடிய, எல்லாம் சிறப்பாக இருக்கக்கூடிய நல்ல மாதமாக அமைந்திருக்குதுங்க. மகர ராசிக்காரர்கள் ஓகோன்னு இருப்பீங்க, கவலைப்படாதீங்க. இந்த 2 மாதத்தில் எல்லாம் நல்லபடியாக நடக்கப் போகிறது. வாழ்த்துக்கள். மகர ராசிக்காரர்களுக்கு சிறப்பான மாதமாக இந்த 2025 பிப்ரவரி மாதம் அமையும். கும்பராசிக்காரர்களுக்கு ஜென்மச்சனி முடிய போகின்ற முதல் மாதம் இது. இன்னும் கரெக்டாக ஒரு 50 நாள். அடுத்த மார்ச் மாதம் 29ஆம் தேதி ஜென்மச்சனி விலகி அப்படியே 2ஆம் இடத்திற்கு சனி போகிறார். இதில் என்ன ஒன்று என்னென்னா, 4-9 கூடிய ராஜயோகாதிபதியான சுக்கிரன் இன்னும் 2-3 மாதத்திற்கு அப்படியே உச்சம் என்கின்ற நல்ல நிலைமையில் இருப்பார். இது வரைக்கும் பணவரவுகளை 2ஆம் இடத்துலேருந்து ராகு தடுத்து கொண்டிருந்தார் இல்லையா, அந்த பணவரவுகளை ரிலீஸ் பண்ணுற மாதிரி 2ல் போய் உச்ச சுக்கிரன் உட்காந்து பரிவர்த்தனை ஆகிறது மிகப்பெரிய யோகம். அதுவும் 2-4 அதிபதி ரொம்ப பெரிய அளவில் பரிவர்த்தனை அடைகிறாங்க. இந்த அமைப்பு என்ன கொடுக்கும்னா, வீடு வாங்க முடியாதவங்க, வாகனம் வாங்க முடியாதவங்க, வீடு சம்பந்தமான விஷயங்களில் ரொம்ப கவலைகளை அனுபவித்தவர்கள் எல்லாருக்குமே ஒரு பொறுத்தது போதும் பொங்கி எழுன்ற மாதிரி ஏதாவது ஒரு நிலையில் தக்க முடிவுகளை டக்குன்னு எடுத்து அதன் மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. 7ஆம் அதிபதி முதல் 15 நாட்களுக்கு 12ஆம் இடத்துல குருவோட பார்வையில் இருக்கிறார். முதல் 15 நாட்கள் பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி வரைக்கும் கணவன் மனைவி காதலன் காதலின் நட்பு மூலமாக செலவுகள் வரும். அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. பணம் வரும், ஆனால் அந்த பணத்தை செலவு பண்ணுறதுக்குனே புருஷனோ பொண்டாட்டியோ ஃப்ரெண்டோ காதலனோ காதலியோ ரெடியாக இருப்பாங்க. ஆக பாக்கெட்டை கொஞ்சம் பத்திரமா வச்சுக்கோங்க. 2 வருஷமாக வருமானமே இல்லை இல்லையா, இந்த மாதத்துலேருந்து வருமானங்கள் வர ஆரம்பிக்கும். குறிப்பாக ஏப்ரல் மாதத்தோடு உங்களுக்கு மார்ச் 29ஆம் தேதியோடு உங்களுக்கு ஜென்மச்சனி விலகுது. சதய நட்சத்திரக்காரர்களுக்கு மிகப்பெரிய ரிலீஃப் இருக்கும். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு 90% ரிலீஃப் இருக்கும். சதயம் நட்சத்திரம் முழுசாக வெளியில் வரப்போகுது. ஆக இத்தனை அமைப்புகளும் நல்லபடியாக இருக்கின்றதுனால அடுத்தடுத்து வரக்கூடிய அத்தனை மாற்றங்களும் கும்பராசிக்காரர்களுக்கு நன்றாக இருக்கக்கூடிய தன்மை என்பதால் கும்பராசிக்காரர்களுக்கு அப்படியே ஒரு நல்லது நடக்கக்கூடிய ஒரு யோக மாதம்னே இந்த மாதத்தை சொல்லுவேன். கஷ்டங்கள்லாம் தீரப்போது. கண்ணுக்கு நேராக பணவரவுகள் வரப்போகின்றன. வெளிநாடு வெளிமாநிலம் 8ஆம் இடம் கூடுதல் சுபத்துவம், 12ஆம் இடம் கூடுதல் சுபத்துவம். 8ஆம் இடத்தை சுக்கிரன் பார்க்கிறார், 12ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். 8-12 சுபத்துவமாக இருந்தாலே ஏற்றுமதி இறக்குமதி போன்ற தன்மைகள் மிக நன்றாக இருக்கும். வெளிநாடோடு தொடர்பு கொண்டவர்கள், அடிக்கடி வெளிநாடு போகக்கூடியவர்கள், வெளிநாட்டிலேயே வசிக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் இருப்பவர்கள், வெளிமாநிலத்தில் இருக்கிறவங்க, பிறந்த ஊரை விட்டு வெளியே இருக்கிறவங்க, பக்கத்து மாவட்டத்துக்கு போயிருக்கிறவங்க, சொந்த பூர்வீக அமைப்பில் இல்லாத அத்தனை கும்பராசிக்காரர்களுக்கும் இனிமேல் இருக்கின்ற இடங்களிலேயே நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மைகள் நிச்சயமாக உண்டுங்க. இந்த மாதம் ரொம்ப பெரிய நல்ல மாதமாக இருக்கும். 2-2.5 வருஷமாக கும்பராசிக்காரர்கள் வேலை இல்லை, உடம்பு சரியில்லை, கடனாகி போச்சு, வீட்டில் திட்டு தண்டச்சோறுன்னு அம்மா அப்பா திட்டுறாங்க, பொண்டாட்டி மதிக்கலை, புருஷன் மதிக்கலை, மதிப்பு போச்சு, மரியாதை போச்சு, எல்லாம் போச்சு என்கின்ற நிலைமையில் இருந்த அத்தனை கும்பராசிக்காரர்களுக்கும், குறிப்பாக சதயம் நட்சத்திரம் புரட்டாதி நட்சத்திரம் ஆகிய இந்த 2 நட்சத்திரக்காரர்களுக்கும் மறுவாழ்வை ஒரு நல்ல விதமான அமைப்புகளை என்ன பிடிக்கணுமோ என்ன கிடைக்கணுமோ அவ்வளோத்தையும் அப்படியே கொடுக்கக்கூடிய நல்ல மாதமாக அமைந்திருக்கிறது. 2025 பிப்ரவரி மாதம் கவலைப்பட தேவையில்லாத நல்ல மாதமாக அமைந்திருக்கிறது இந்த பிப்ரவரி மாதம். நிறைவாக மீனம்.
மீனராசிக்காரர்களுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு. அட்டமாதிபதியாக இருந்தாலும் கூட உச்ச நிலைமையில் ராசியை சுபத்துவப்படுத்தி கொண்டிருக்கிறார் சுக்கிரன். ராசிநாதன் மீண்டும் ராசிக்கு வரக்கூடிய பரிவர்த்தனை அமைப்பில் இருக்கிறார். தைரியம், தன்னம்பிக்கை எல்லாம் அப்படியே மேலே வரக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு. இதனால் வரைக்குமே முடிவெடுக்க முடியாமல் இருந்தவர்கள் இந்த பிப்ரவரி மாதம் நல்ல விதமான முடிவு எடுத்துருவீங்க. ஒரு முடிவு எடுக்கிறதுல ஒரு டைலமா கொஞ்ச நாளாகவே இருக்குது. இதை பண்ணலாமா, அதை பண்ணலாமா, இது பண்ணுனா இப்படி ஆகிடுமா, இதை சொன்னால் இப்படி ஆகிடுமா, இதை செஞ்சால் இப்படி ஆகிடுமா என்கின்ற மாதிரியான ராசியில் ராகு இருந்ததுனால குழப்ப நிலைமைகளிலே இருந்தவர்கள், ராசிநாதன் 3வது வீட்டில் இருந்ததுனால அது ஒரு தைரியம் இல்லாமல் இருந்தவர்கள் அனைவருக்குமே நல்ல தைரியம் வரக்கூடிய தன்மைகள், எதிலும் ஒரு திறம்பட செயல்படக்கூடிய ஒரு புத்துணர்ச்சி, ஒரு நம்பிக்கை, தன்னம்பிக்கை போன்றவைகள் கிடைக்கக்கூடிய நல்ல மாதமாக இந்த மாதம் அப்படியே அமையுங்க. குருச்சுக்கிர பரிவர்த்தனை உண்மையிலே உங்கள் ராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் ராசியில் இருக்கக்கூடிய ஒரு தன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒன்று அமைப்பு. ஆகவே 7ஆம் இடம் 9ஆம் இடம் வலுத்திருக்கு, 2 பேருமே பார்க்குறாங்க. ஆகவே கடந்த காலத்தில் நட்பு துரோகங்களை அனுபவித்தவர்கள், சுற்றத்தார் என்று சொல்லப்படக்கூடிய சொந்தக்காரர்களால் சரியில்லாத விஷயங்களை அனுபவித்தவங்க எல்லாருக்குமே இப்போது நல்லவைகள் நடக்க போகுதுங்க. ஒரு தைரியம் வரப்போகிற விஷயத்தை வச்சே நீங்கள் எல்லாத்தையும் இதை பண்ணிக்கலாம். கடந்த காலத்தில் பெண் வழி உறவுகளால் சோதனைகளை அனுபவித்தவங்க, அதாவது சித்திமார்கள், அத்தைமார்கள் போன்றவர்கள் கூட சண்டை சச்சரவுகள் போட்டு கொண்டிருந்தவர்கள், தாய்மாமன் உறவுகளில் நல்லா இல்லாத ஒரு அமைப்பில் இருந்தவங்க, தாய்மாமன் பொண்டாட்டி சரியில்லை, மாமனுடைய பொண்ணு, மாமனுடைய அமைப்புகளில் அது சம்பந்தமான விஷயங்கள்லாம் நம்ம நினச்சது நடக்கலை, இந்த மாதிரியான எண்ணங்கள் இருக்கக்கூடியவர்களுக்கு அது எல்லாமே இந்த மாதத்திலிருந்தே ஒரு நிவர்த்திகள் வரக்கூடிய அமைப்புகள் உண்டு. ஆனால் வழக்கம் போல் ஒன்று சொல்லுவேன், ஜென்மச்சனி ஆரம்பிக்கும் போது இளைய பருவத்தினருக்கு 50 வயசு மேற்பட்ட எல்லா மீனராசிக்காரர்களுக்கும் செகண்ட் ரவுண்டாக வேலை செய்யும். 50 வயது தாண்டிட்டாலே, 50 வயதை நெருங்கிட்டாலே அடுத்து மார்ச் மாதம் 29ஆம் தேதி வரக்கூடிய ஜென்மச்சனி அமைப்புகள் 50 வயதை தாண்டிய அத்தனை மீனராசிக்காரர்களுக்கும் நல்லதுகளை செய்யும். பொருட்சேர்க்கை கொடுக்கும், வீடு கொடுக்கும், வாகனம் கொடுக்கும், நினச்சதை நடத்தி காட்டும். எல்லா லெவல்லையும் ஆரோக்கியம், கடன் போன்ற அமைப்புகளை அப்படியே அப்புறப்படுத்தக்கூடிய நல்ல அமைப்புகள் 50 வயதுக்காரர்களுக்கு உண்டு. 50 வயதுக்கு கீழே, குறிப்பாக 40 வயதுக்கு கீழே இருக்கக்கூடியவர்களுக்கு வேலை தொழில் அமைப்புகளில் கொஞ்சம் சங்கடங்கள் வரும். ஜென்மச்சனி அமைப்புகள் உறவு, நட்பு போன்றவைகளை அடையாளம் காட்டக்கூடிய அமைப்பு. பணம் என்பதில் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய அமைப்பு. இன்னும் 2 மாதத்தில் மார்ச் மாதம் 29ஆம் தேதி அடுத்த மாதம் கடைசியில் உங்களுக்கு ஜென்மச்சனி ஆரம்பிக்கும் போது, ஆக மீனராசிக்காரர்களில் இளைய பருவத்தில் இருக்கக்கூடியவர்கள் மட்டும் கொஞ்சம் வேலையை விட்டுறாமல், தொழிலை புதுசாக ஆரம்பிச்சிடாமல், அவரைத்தான் நம்பினேன், இவரைத்தான் நம்பினேன், அவரை நம்பி செஞ்சேன், இவரை நம்பி செஞ்சேன், மாமனை நம்பினேன், மச்சானை நம்பினேன், அண்ணனை நம்பினேன், தம்பியை நம்பினேன், அப்பாவை நம்பினேன், அம்மாவை நம்பினேன், பொண்டாட்டியை நம்பினேன், புருஷனை நம்பினேன், இந்த மாதிரி தன்னை தவிர வேறு எவரையுமே நம்பாமல் எதற்கும் உஷாராக இருக்க வேண்டிய மாதமாகவும் இந்த மாதம் இருக்குங்க. என்னதான் மாதாந்திர கிரகங்கள் வலுவாக அப்படியே இருந்தாலும் ஜென்மத்திற்கு நகரப்போகின்ற சனி அடுத்த மாதம் கடைசியில் உங்களுக்கு உங்கள் ராசிக்கு மாறப்போகிறார். இந்த சனி உங்களுடைய மனதை, மூளையை மழுங்கடிக்கக்கூடிய சில விஷயங்களை செய்வார்ன்றதுனால பாக்கெட்டை மட்டும் பத்திரமா இறுக்கி பிடிச்சிக்கோங்க. கிரெடிட் கார்டை ஃப்ரெண்டுக்கிட்ட கொடுத்துடாதீங்க. கிரெடிட் கார்டில் ஏதாவது அவசியம் இல்லாதது, தேவையில்லாததை வாங்கி அது வட்டி மேலே குட்டி மேலே வட்டி போட்டு அப்படி இப்படின்னு ஏதாவது ஒரு சோதனைகளை பண விஷயத்தில் கொடுப்பாரு. அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஆனால் இந்த மாதம் நல்லா தாங்க இருக்கும். குரு சுக்கிரன் பரிவர்த்தனையின் காரணமாக தைரியம், தன்னம்பிக்கை இருக்கும். எதையும் சாதிக்கக்கூடிய உணர்வுகள் இருக்கும். ஆஃபீஸில் கூட கொஞ்சம் நல்ல அமைப்புகள் இருக்கும். தொழில் வேலையெல்லாம் இந்த மாதம் கொஞ்சம் நல்லாவே இருக்கும். ஆகவே நாளைக்கு நல்லா இல்லைன்னா கூட இந்த மாதத்தில் எதையும் சமாளிக்கக்கூடிய அனைத்து வாய்ப்புகளும் நன்றாக இருக்கக்கூடிய சிறப்பு மாதமாக அமைந்திருக்கிறது மீனராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த 2025 பிப்ரவரி மாதம்.